இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மின் கட்டணம் 67% உயர்த்திட்டாங்க. மின் கட்டணம், வீட்டுக்கு வரி, நகராட்சி பேரூராட்சியில் 100%, கடைக்கு வரி 150%, குப்பைக்கு வரி, குடியிருக்கு வரி, இப்படி வரி மேல் வரி போட்டு மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை சுமத்திய அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதோட இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள், விவசாய தொழில் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகம் பேர் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. அந்த மாணவருடைய கனவு மருத்துவராக வேண்டும். அந்த கனவை நனவாக்க என்பதற்காக அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு 7.5% உள்ளிட ஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைக்கு சுமார் 3000 பேர் இந்த உள்ளிட ஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு மருத்துவக் கல்வி கிடைச்சிருக்குது. அத்தனை பேரும் ஏழைகள். இது அதிமுக சாதனை. இப்படி ஒரு சாதனையாவது ஸ்டாலினால நிரூபிக்க முடியுமா? செஞ்சு பாருங்க. அதோட ஸ்டாலின் சேலஞ்ச் பண்றார். திராவிட அதிமுக ஆட்சியில் எதுவுமே நடக்கல, 5% பணி நடந்தது. திரு ஸ்டாலின் அவர்களே சிந்திக்க வேண்டும். அதிமுக ஆட்சியில் ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக. அம்மா இருக்கின்ற பொழுது 6 மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை. இன்னைக்கு இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் கூட பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை கொண்டாந்துருக்கிறோம். ஏழை எளிய மக்கள் குறைந்த செலவே இல்லாம அற்புதமான அறிவிச்சு செய்யக்கூடிய நிலைக்கு இந்த மருத்துவமனை தரம் உயர்த்துகிறோம். அதே போல 7 சட்டக்கல்லூரி, 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், ஐடி கல்லூரி என்று பல கல்லூரிகளை திறந்து ஏழை எளிய அடித்தட்டில் வாழ்கின்ற சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கூட பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது உங்களால சாதனை பண்ண முடிஞ்சதா? நிறைய இடத்துல பாலங்கள், சாலைகள், அங்கங்கே தடுப்பணை கட்டி நீர்நிலையை உயர்த்தி மக்களுக்கு தேவையான நீரை கொடுத்தது அதிமுக அரசாங்கம். இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசு. கொரோனா காலம், மாணவர் பள்ளிக்கு போக முடியல, மாணவர் கல்லூரிக்கு போக முடியல, மன உளைச்சல் இருந்தாங்க, ஓராண்டு வீணாகி விட்டதே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். என்னுடைய கவனத்துக்கு வந்தவுடனே நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி படிக்கின்ற மாணவர்களுக்கும் ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம்.